நேற்று திங்கக்கிழமையோட கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் கோவிலுக்கு போய் விநாயகருக்கு அருகம்புல் சாத்திட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் வீட்டில் இருக்க விநாயகருக்குலாம் நான் வந்து பூஜை பண்ணேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோ. இந்த வீடியோவுக்கு மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் நிறைய வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு வரதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை வந்து அங்காரகனுக்கு உரியது. நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை இதெல்லாம் தீரணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார மாற்றம் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி விநாயகர் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் முருக வழிபாடும் சேர்த்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு நிறைய நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். இன்னைக்கு அண்ணனையும் தம்பியும் வணங்கி நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் வந்து இன்னைக்கு விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வேர் அந்த வேர்னால திரி போட்டு நான் வந்து தீபம் வந்து ஏற்றிருக்கேன். பால் கொழுக்கட்டை வந்து நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். அது பக்கத்தில் வந்து வெல்லம் வந்து வச்சுருந்தேன். அந்த வெல்லம் என்ன பண்ணேன்னு கடைசியாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எருக்கம்பூ வந்து வாடாமல்லி கலரில் நிறைய கிடைக்கும். ஆனால் வெள்ளருக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்து எனக்கு மதியம் போல் தான் வெள்ளருக்கு கிடச்சிச்சு. அதையும் வந்து பறிச்சுட்டு வந்து விநாயகருக்கு வச்சுட்டேன். எத்தனை பூ வச்சாலும் நமக்கு வெள்ளை இருக்கும், அருகம்புல்லும் வச்சாதான் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று அருகம்புல் வச்சேன், இன்றைக்கி வெள்ளருக்கும் வச்சுட்டேன். அந்த வெள்ளத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்புக்கு வந்து தான் வச்சேன். எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து நிறைய எறும்புகள் வந்து சாப்பிட்டுச்சு. இப்போ நான் வைக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எறும்பே வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எறும்பு வந்து இந்த வெள்ளத்தை சூழ்ந்து அவ்வளோ எறும்பு வந்து சாப்பிட்டுச்சு. எல்லாமே பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு நிறைய வந்து நல்ல பலனை கொடுக்கும். பெரிய ஒரு தானம் பண்ண புண்ணியமும் கிடைக்கும்.